ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் இங்கிலீஷ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 10. இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். அதில் பாசிட்டிவ் பார்த்துருக்கோம், நெகட்டிவ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். கிளியராக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கேள்வி கேட்குறது. சரிங்களா? அப்போது பாஸ்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயலை இப்போ நம்ம கேள்வியாக கேட்குறது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ். இது எல்லாமே வந்தால் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வரும். அதாவது இது சப்ஜெக்டாக வரும், ப்ளஸ் வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? இது எதுக்கு? பாஸ்ட் டென்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, கிளியராக இருக்குங்களா? ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே மாறும். ஓகேங்களா? டிட் அப்படிங்கிறது என்ன? ஆக்ஸிலரி வேர்பு. சரிங்களா? இது வந்துட்டு டிட் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம். டிட் அப்படிங்கிறது அதாவது துணை வினைச்சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. துணை வினைச்சொல் அப்படிங்கிறது கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ், அதாவது ஒரு கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுனால இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸிலரி வேர்ப் ஃபஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? இங்கே இருக்கிற அந்த சப்ஜெக்ட், வெர்பு, பாஸ்ட் ஃபார்ம் இதெல்லாம் வேறு ஸ்ட்ரக்சர். இது வந்து பாஸ்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு, அதாவது பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இது. சரிங்களா? ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அடுத்து போகிறது ஈஸி அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த இன்ட்ராகேட்டிவ்க்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப் முன்னாடி வந்துடும். டிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே வந்துடும். அடுத்து சப்ஜெக்ட் வரும். இங்கே இருக்க அந்த அடுத்த சப்ஜெக்ட் வரும், அடுத்து வேர்ப் வரும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இங்கே வேர்பு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் வரும். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே. இங்கே வெர்பு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் வரும். ப்ரெசன்ட் ஃபார்மில் வெர்பு வந்துட்டு வரும். அதுதான் V1 அப்படிங்கிறது. இது வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது V2. எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராகவே புரியும். இங்கே பாருங்கள், ஷீ குக்ட் டின்னர். அவள் இரவு உணவு சமைத்தாள். அவள் நைட்டே சமைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறோம். அவள் நைட்டு சமைச்சா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது வந்து நேற்றே முடிஞ்சிருச்சு. எஸ்டர்டேனா நேற்று முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா இது எப்போயோ ஒரு தடவை முடிஞ்சிருக்கு. அது பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் இப்போ நம்ம சொல்கிறோம். ஷீ குக்டு டின்னர். அவள் இரவு உணவு சமைத்தாள். முடிஞ்சு போன ஒரு செயல். அப்போ இது என்னது? இது வந்து பாஸ்ட், அதாவது முன்னாடியே நடந்துருச்சு. சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸில் இது என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? பாசிட்டிவான சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ இது நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? அவள் இரவு உணவு சமைக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ். பாசிட்டிவ்னா சமைச்சா, நெகட்டிவ்னா சமைக்கல. நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 1 by 1 வீடியோ லைன் பை லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ பார்க்குறது சொல்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியும் ஈஸியாக. சரிங்களா? இல்லைன்னா தலையும் புரியாமல் வாழும் புரியாத கதையாக நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? மற்றவங்களுக்கும் கூட ஓகே. பிகினர்ஸ்க்கு இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்துட்டு லைன் பை லைன் பார்த்துட்டு வரணும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அவள் இரவு உணவு சமைத்தாள். இது பாசிட்டிவ். ஸோ நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்பில் எப்படி வந்திருக்கு? பாஸ்ட் ஃபார்ம் வரும். அப்போது பாஸ்ட் ஃபார்ம் குக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், குக்குடு அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ஈடி அப்படிங்கிறது அடிஷ்னலாக இங்கே வருது. சரிங்களா? டின்னர். ஓகே, சப்ஜெக்ட் வந்துருச்சு, வெர்ப் வந்துருச்சு, டின்னர் அப்படிங்கிறத முடிச்சு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ நம்ம இதே விஷயத்த கேள்வியாக கேட்கணும்.
அப்போ அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? டிட் அப்படியே வந்துடும். ஆக்சிலரி verb முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்து சப்ஜெக்ட் என்ன? ஷீ. இது அப்படி போட்டுடலாம். ஓகேங்களா? வெர்பு என்ன? வெர்பு வந்து குக்குடுங்கிறது தான் வெர்பு. ஆனால் நம்ம இங்கே அதாவது இன்ட்ராகேட்டிவில் வெர்பு எப்படி வரணும்? V1ல் வரணும். அப்படின்னா குக் அப்படிங்கிறது தான் வரணும். ப்ரெசன்ட் ஃபார்மில் வரணும் வெர்பு. சரிங்களா? இது ப்ரெசன்ட் ஃபார்ம். இது வந்துட்டு பாஸ்ட் ஃபார்ம். கிளியராக இருக்குங்களா? இது ப்ரெசன்ட் ஃபார்ம், இது பாஸ்ட் ஃபார்ம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறப்போ ப்ரெசன்ட் ஃபார்மில் வரணும், டின்னர் அப்படி வரணும். அவ்வளோதான். டிட் ஷீ குக் டின்னர்? அவள் இரவு உணவு சமைத்தாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். கிளியராக இருக்குங்களா? இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா? நான் சந்தைக்கு சென்றேன். சந்தைக்கு சென்றேன். ஓகே. நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே. நான் சந்தைக்கு சென்றேன். இது அப்படியே இங்கிலீஷில் மாற்றணுமா? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மலான ஒரு சென்டென்ஸ், அதை வச்சு கேள்வி வாக்கியம் நம்ம க்ரியேட் பண்ணணும். கிளியராக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம், மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் சந்தைக்கு சென்றேன். நான் சப்ஜெக்ட், ஐ. சப்ஜெக்ட் கூட என்ன வரும்? வேர்பு வருமா? ஓகேங்களா? வெர்புனா என்ன? ஒரு வினை நடக்கிறது. சரிங்களா? இங்கே என்ன வந்து வினை நடக்குது? சென்றேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்குது. சரிங்களா? ஆக்ஷன் தான் வேர்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது? சென்றேன். நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இப்போது பாஸ்ட் ஃபார்ம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போது இங்கே பாருங்கள், கோ, வென்ட், கான். இது ப்ரெசன்ட் ஃபார்ம் V1, இது V2, இது V3. வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் ஃபார்மா? வென்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோமா? ஐ வென்ட். எங்கே போனேன்? சந்தைக்கு. இக்குன்னு வந்தால் என்ன அர்த்தம்? டூ போடணும். சரிங்களா? ஐ வென்ட் டு தி மார்க்கெட். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் சந்தைக்கு போனேன், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதவே எப்படி கேள்வியாக கேட்கலாம்? இதவே எப்படி கேள்வியாக கேட்கலாம்னா, நான் சந்தைக்கு சென்றேனா? நான் சந்தைக்கு சென்றேனா? நான் சந்தைக்கு போனேனா அப்படின்னு நம்மளை அப்படி கேள்வி கேட்டுக்கலாம். சரிங்களா? நான் சந்தைக்கு சென்றேனா? அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? சரிங்களா? இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம், அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? டிட் அப்படிங்கிறது முன்னாடி வரும். ஆக்சிலரி வெர்பு அப்படியே முன்னாடி வரணும். டிட். சப்ஜெக்ட் அப்படியே வரணும். சப்ஜெக்ட் என்ன? ஐ. இங்கே இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட். சரிங்களா? ஐ அப்படியே வந்துடணும். கிளியராக இருக்குங்களா? வெர்பு எப்படி வரணும்? V1ல் வரணும். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டோம். வென்ட்டுங்கிறது வெர்பு, ஆனால் இது V2 ஃபார்ம். நம்ம V1 யூஸ் பண்ணணும். அப்போ கோ. சரிங்களா? டு தி மார்க்கெட் அப்படி கீழே வந்துடும். டிட் ஐ கோ டு தி மார்க்கெட்? சரிங்களா? இது கேள்வியாக கேட்குறோம். அப்போ ஓகே, கொஸ்டின் மார்க் போடலாம். டிட் ஐ கோ டு தி மார்க்கெட்? நான் சந்தைக்கு சென்றேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். கிளியராக இருக்குங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாள். சரிங்களா? இது எப்படி நம்ம அப்படி இங்கிலீஷில் மாற்றுறது? சப்ஜெக்ட் வரணும், வெர்பு வரணும். வெர்பு பாஸ்ட் ஃபார்மில் வரணும். ஓகே. சப்ஜெக்ட் என்ன? அவள், ஷி. வெர்பு என்ன? சாப்பிட்றது, ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. சரிங்களா? வெர்பு எப்படி வரணும்? பாஸ்ட் ஃபார்மில் வரணும். ஓகேங்களா?
இதை நான் இங்கே உங்களுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். eat, ate. இது V1, இது V2. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம். கிளியராக இருக்குங்களா? இங்கே நமக்கு என்ன வரணும்? பாஸ்ட் ஃபார்ம் வரணும். அப்போ V2 ate அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? நடந்து முடிஞ்ச செயல் சி ate. என்ன சாப்பிட்டா? ஒரு ஆப்பிள். ஆப்பிள். அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாள். இதுவே எப்படி கேள்வி கேட்கலாம்? அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாளா? சரிங்களா? அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாளா அப்படின்னு கேள்வியாக கேட்கலாம். கேள்வியாக கேட்குறப்போ ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துடும். ஸ்ட்ரக்சர் மறந்துடக்கூடாது. கேள்வியாக கேட்குறப்போ ஆக்ஸிலரி வெர்ப் என்னவோ அது முன்னாடி வந்துடும். இது எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த டிட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் தான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்ஸிலரி வெர்ப் எப்படி வருது, இங்கே எப்படி வருதுங்கிறத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நீங்கள் வந்துடலாம். ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துடுச்சு. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணுமா? அவள். அப்போ ஷீ. வெர்பு என்ன வரும்? வெர்பு வந்து ஏட் அப்படிங்கிறது. இங்கே வரப்போ எப்படி வரணும்? V1 வரணும். வெர்பு V1 வர்றப்போ ஈட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கிளியராக இருக்குங்களா? அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாளா? ஆக்ஸிலரி வெர்ப் வருது, சப்ஜெக்ட் வருது, வெர்பு வந்து V1 வந்துடுது, ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்துடுது. அண்ட் ஆப்பிள். அவ்வளோதான். கிளியராக இருக்குங்களா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் ஒரு புதிய ஃபோன் வாங்கினான். நடந்து முடிஞ்சிருச்சு. வாங்கிட்டான். அவன் ஒரு ஃபோன் வாங்கிட்டான், நியூ ஃபோன். இப்போ இதுக்கு எப்படி எழுதணும்? நம்ம சப்ஜெக்ட் வரணும், வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் வரணும். சரிங்களா? கிளியராக இருக்கா? அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஹி. வெர்புனா என்ன? ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. வாங்கிறது தான் ஆக்ஷன். இங்கே வாங்கினான். ஓகே, வாங்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம V1 என்ன V2 என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். V1 V2 இதில் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? பை. இது ப்ரெசன்ட் ஃபார்ம். இது பாஸ்ட் ஃபார்ம், பாட். சரிங்களா? வாங்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பாஸ்ட் ஃபார்ம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு V2 தான் யூஸ் பண்ண போகிறோம், பாட். கிளியராக இருக்குங்களா? ஹி பாட். சப்ஜெக்ட் வந்துருச்சு, வெர்பு வந்துருச்சு. சரிங்களா? என்ன வாங்கினா? ஒரு நியூ ஃபோன் வாங்கிட்டான். எ நியூ ஃபோன். ஒரு அப்படிங்கிறது ஏ யூஸ் பண்ணிக்கிறோம். புதிய ஃபோன், நியூ ஃபோன். ஓகேங்களா? ஹி பாட் அ நியூ ஃபோன். கிளியராக இருக்குங்களா? இதவே எப்படி கேள்வியாக நம்ம கேட்கலாம்? அவன் ஒரு புதிய ஃபோன் வாங்கினானா? அப்படின்னு கேள்வி கேட்குறோம். கிளியராக இருக்குங்களா? அப்போ கேள்வி கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன வரணும்? ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துடணும். டிட் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடணும். சப்ஜெக்ட் ஹி, டிட் ஹி அப்படிங்கிறது வந்துடும். பாட் அப்படின்னா பாட் அப்படியே வராது. சரிங்களா? நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? V1 தான் யூஸ் பண்ணணும். V1 என்ன? பை. இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஈட், ஏட், பை, பாட். சரிங்களா? கோ, வெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சால் உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக சிம்பிளாக போயிடும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதுக்கு வந்து ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த வேர்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, நத்திங் டு வரி. டிட் ஹி பை எ நியூ ஃபோன் அப்படிங்கிறது அப்படியே கொண்டு வந்துடலாம். கடைசியாக ஒரு கொஷின் மார்க். ஏன்னா கேள்வி கேட்குறோம் இல்லையா? டிட் ஹி பை எ நியூ ஃபோன்? அவன் ஒரு புதிய ஃபோன் வாங்கினானா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு தரேன். ஜஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃப்ளூயன்சி வரும். சரிங்களா? ஸோ கிராமர் பேசிக்காக தெரிய தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு ஃப்ளூயண்ட்டே வரும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள்
ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸை சொல்லி பாருங்க. ஓகேங்களா? மிரர் முன்னாடி நின்று சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்களே அது கொஷின் ரைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தே வாட்ச்ட் எ மூவி. அவர்கள் ஒரு திரைப்படம் பார்த்தார்கள். இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் திரைப்படம் பார்த்தார்களா அப்படின்னு கேள்வியாக கேட்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இது எப்படி கொஷினா, அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறதுங்கிறத ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2வது சென்டென்ஸ், மொத்தம் 4 ப்ராக்டிஸ் தரேன். சரிங்களா? ஸோ 2வது சென்டென்ஸ் பாருங்கள். We visited Chennai last week. நாங்கள் கடந்த வாரம் சென்னைக்கு சென்றோம். இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நாங்கள் கடந்த வாரம் சென்னைக்கு சென்றோமா அப்படின்னு கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வாட்ச்டுன்னு வந்திருக்கு, விசிட்டடுன்னு வந்திருக்கு. இந்த வேர்பு இப்படியே வருமா இல்லை வேறு மாதிரி வருமா, என்ன மீனிங்கில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 3rd சென்டென்ஸ். She finished her homework. அவள் தனது ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டா. இது எப்படி கேள்வியை கேட்கலாம்? அவள் தனது ஹோம்ஒர்க்கை முடித்தாளா, அவள் தனது ஹோம்ஒர்க்கை முடித்தாளா இப்படின்னு கேள்வியை கேட்கலாம். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து 4th சென்டென்ஸ் கவனிங்க. தே பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடினார்கள். இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடினார்களா அப்படின்னு கேள்வியாக கேட்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்ட்ராகேட்டிவ்லேயே நெகட்டிவ் சென்டென்ஸும் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.